ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து நான் 2, 3 வாரமாவே வெளியூர் போனதுனால வீட்ல எதுவுமே நான்வெஜ் சமைக்கவே இல்லைங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலேயே வந்து நாட்டுக்கோழி சூப் பண்ணிரலான்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஒரு கடாயில 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் வந்து கருகாம நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா, நான் வந்து சூப் பண்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பில, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 3 பச்சை மிளகா, சின்ன சைஸ் தக்காளி, வறுத்தரைச்ச மசாலா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூட வந்து சிக்கன் வந்து ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். குக்கர்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு, அது கூடவே வந்து நாம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் நல்லா வந்து வதங்குனதுக்கு அப்புறமா, நாம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். பூண்டு சேர்த்துனதுக்கு அப்புறம், நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்திருந்தேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா வந்து, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, நான் வந்து சின்ன சைஸ் தக்காளிய வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து எப்பவுமே சூப்புக்கு கம்மியா தான் போடணும். சில பேர் வந்து ஒரு 1/2 சைஸ் தக்காளி தான் போடுவாங்க. நான் வந்து ஒரு மீடியம்ல வந்து சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அது கூட சேர்த்துட்டேங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு, அதனோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா, நான் வந்து எடுத்து வச்சிருந்த சிக்கன் பீஸஸையும் சேர்த்துட்டேங்க. இது வந்து ஒரு 400 கிராம் வருங்க. நீங்க வந்து இத விட கம்மியாவும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கறக்காக கொஞ்சம் எச்சா அதுல சேர்த்திருக்கேன். அம் நல்லா சிக்கன வந்து சேர்த்துட்டு, உப்பு அதுக்கப்புறம் வந்து நாம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் நான் இது கூடவே சேர்த்துட்டேங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம வறுத்தரைச்ச மசாலாவ சேர்த்தணும். அப்பதான் வந்து சிக்கன் கூட நல்லா கோட் ஆயி, நல்லா அந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கன் கூட நல்லா வந்து ஊறிரும். சிக்கனு, மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க அந்த எண்ணெயிலேயே. இப்ப வந்து காரத்துக்கு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து உங்க காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் அதிகமாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த சிக்கன் பீஸஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அந்த மசாலா கூடவே வதக்கி விட்டதுக்கு அப்புறமா, நான் எடுத்திருக்கிற சிக்கன் பீஸஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3/4 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் வரைக்கும் வந்து நான் தண்ணி சேர்த்திருந்தேன். நீங்க வந்து சிக்கன் பீஸஸ் சேர்த்துறதுக்கு தகுந்த மாரி தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த மாரி நல்லா வதக்கி விட்டுட்டு, தண்ணி ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து அதிகமா இருந்துச்சாலும், கம்மியா இருந்துச்சாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து விசில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சுங்க. சூப் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. நான் லைட்டா உப்பு சேர்த்திட்டு, நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து கொத்தமல்லி இல தூவி இறக்கிட்டேன். சூப்புக்கு வந்து நெறைய கசகசன்னு நெறைய மசாலாலாம் சேர்த்தாம, இந்த மாரி லிமிட்டடா சேர்த்து செஞ்சு பாருங்க. சூப்பு வந்து செமையா இருக்கும். கடைசியா வந்து பெப்பர் மட்டும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாரி உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காலையில வந்து சூப் எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா மதிய லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஃபிஷ் ஃப்ரையும், மட்டன் பிரியாணியும் செய்ய சொன்னாருங்க. நாங்க எப்பவுமே அங்க வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு பாம்ப்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து பாறை மீன் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பாறை மீன் அன்னைக்கு கிடைக்காதனால, ஹஸ்பண்ட் இருந்துட்டு விரால் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களே வந்து நீட்டா கட் பண்ணி குடுத்துட்டாங்க. நான் இங்க வந்து லைட்டா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. நான் வந்து நெறைய பேர் அரைச்சு சேத்துவாங்க. எனக்கு வந்து அது ஏதோ செட் ஆகல. நான் வந்து ஃப்ரெஷ் மசாலா தாங்க யுஎஸ்லயும் அதான் யூஸ் பண்ணேன். இங்கேயும் வந்து அதாங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மசாலாக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிறதுனால, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமா லெமன் ஜூஸ், கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, நல்லா பேஸ்ட் மாரி எடுத்துக்கிட்டேங்க. நான் வந்து பசங்களுக்கு குடுக்கறதுனால கொஞ்சம் லைட்டா தான் நான் கோட் பண்ணியிருந்தேன். ரொம்ப காரமும் நான் சேர்த்தலைங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ரா மசாலா நான் எதுவுமே சேர்த்தல. இந்த மைதா மாவு, ரைஸ் ஃப்ளோர் அந்த மாரி எதுவுமே சேர்த்தலைங்க. அந்த என்ன பேஸ்ட் இருக்கோ அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எல்லா மீன் பீஸஸ்லயுமே வந்து நல்லா மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர்ல இருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க.
இந்த மாரி எல்லா மீன்லயுமே வந்து நான் லைட்டா கோட் பண்ணி எடுத்துட்டேங்க. இது ஊறுற கேப்ல வந்து நம்ம பிரியாணி பண்ணிரலான்னு, பிரியாணி மசாலாக்கு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஸ்டார் பூ, ஒரு பட்டை, 3 கிராம்பு. ஃபர்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னா. நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து அதனோட மணம் வர்ற வரைக்கும் கருகாம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. நெறைய பேர் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணுவாங்க. அ ஆனா எனக்கு வந்து சம்டைம்ஸ் நான்வெஜ் எல்லாம் பண்றோம்னா, நான் வந்து ஃப்ரெஷ் மசாலா அரைச்சு தாங்க யூஸ் பண்ணுவேன். பிரியாணி பண்றதுக்கு நான் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. மட்டன வந்து ஒரு 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, குக்கர்ல வந்து மட்டன சேர்த்து, மட்டன் மூழ்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேங்க. மட்டனுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துனாலும் அது நல்லா இருக்காது. சல்லுன்னு ஆற மாரி ஆயிருங்க. நான் வந்து மட்டன் மூழ்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து, மட்டன் வேகுறதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, தண்ணி ஊத்தி, கிட்டத்தட்ட ஒரு 4 டூ 5 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. மேக்ஸிமம் நான் குழம்பெல்லாம் பண்றேன்னா, ஓப்பன் பாட்ல வச்சு தான் தாளிச்சு விட்டு வேக வச்சுக்குவேன். இது வந்து பிரியாணி பண்றதுனால, நான் வந்து ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான என்னென்ன பொருள்னா, நான் வந்து ஒரு 4லிருந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயத்த கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, நம்ம வறுத்தரைச்ச பிரியாணி மசாலா, 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது கூட வந்து தேவையான அளவு நெய், எண்ணெய். நான் வந்து மட்டன வேக வச்சு தண்ணிய தனியாவும் பிரிச்சு எடுத்துட்டேன். மட்டன தனியா பிரிச்சு எடுத்துட்டேங்க. மட்டனோட தண்ணிய வச்சு தான் வந்து நம்ம பிரியாணி பண்ணா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணி பண்றதுக்கு குக்கர்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேங்க. இது எல்லாம் சூடானதுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு, அது ஓரளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சேர்த்து, அத வந்து கருகாம பொன்னிற ஆற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கணுங்க. இந்த மாரி ஒரே சைடா விட்டுட்டோம்னா கருகிரும். அதனால வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நான் 3 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு சேர்த்துனதுக்கு அப்புறம் வந்து குக்கர்ல ஒட்டுற மாரி இருக்கும். அத நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் தக்காளியா சேர்த்துக்கோங்க. நெறைய தக்காளி சேர்த்துனா புளிப்பா இருக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து சின்ன சைஸ் தக்காளியா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, அது கூட வந்து நமக்கு வறுத்து வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு வந்து நான் பண்ற பிரியாணி அளவு வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த அளவே வந்து வறுத்தரைச்சு செஞ்சு பாருங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேங்க. தயிர வந்து டக்குன்னு வதக்கி விட்டுருங்க. இல்லைன்னா வந்து தயிர் வந்து உடைஞ்ச மாரி ஆயிரும். அதனால வந்து நல்லா அந்த மசாலா கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டு, லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, நான் வேக வச்சிருந்த மட்டனையும் அதுல சேர்த்துட்டேங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது மட்டனு. ஏன்னா அத மிக்ஸ் பண்ணும்போது மீட் வந்து ரொம்ப குழஞ்சு போன மாரி ஆயிரும். அதனால வந்து நீங்க ஒரு விசில் வந்து கம்மியாவே சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மசாலா கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் அந்த மசாலா, மீட் எல்லாம் வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து நல்லா காரமெல்லாம் பிடிக்கும். நான் வந்து 2 பிடி அளவு அரிசி எடுத்திருந்தேங்க. மட்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 கிராம் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 400 டூ 450 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேங்க. இப்ப மட்டன் அந்த மசாலா கூடவே வந்து ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப நான் காட்டுறேன் இல்லங்க, இந்த பிடில தான் வந்து நான் 2 பிடி அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். நான் சொல்ற 3/4 கிலோ மீட்டுக்கு வந்து இந்த 400 டூ 450 கிராம் அரிசி வந்து சரியா இருக்கும். இல்லைன்னா வந்து அரிசி ஜாஸ்தியாவும், மீட் வந்து கம்மியா இருக்கிற மாரி இருக்குங்க. நான் வந்து இந்த பிடியில ஒரு பிடிக்கு 1 1/2 பிடி அளவு தண்ணி கணக்குக்கு, நான் வந்து 3 பிடி அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு, நீங்க வந்து எப்பவுமே பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ விட, சீரக சம்பா அரிசி தான் வந்து மட்டன் பிரியாணிக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. நீங்க வந்து பாஸ்மதியில செய்றத விட சீரக சம்பால செஞ்சு பாருங்க. இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓரளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு, இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு, காரம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியா இருந்ததுன்னா லைட்டா சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 1/2 லெமன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்தும்போது அரிசி வந்து இன்னும் உதிரி உதிரியா வரும். இன்னும் டேஸ்ட்டாவும் இருக்குங்க.
தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நல்லா நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் குக்கர் மூடி சேர்த்து விசில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சரியா இருக்கும். ஏன்னா மீட்டும் சரியா வெந்திருக்கு. ரைஸ்க்கு வந்து ஒரு விசில் விட்டாலே போதும். பிரியாணி விசில் வந்ததுக்கு அப்புறமா இந்த சைட்ல வந்து தோசைக்கல் வச்சு ஃபிஷ்ஷும் வந்து மேரினேஷன் டைம் முடிஞ்சதுனால, நான் வந்து எப்பவுமே தோசைக்கல்ல தாங்க செய்வேன். ஆயில்ல ஃப்ரை பண்ணா ரொம்ப ஆயிலா இருக்கும். குழந்தைங்களுக்கு குடுக்க முடியாததுனால, நான் வந்து எப்பவுமே தவா ஃப்ரை தாங்க பண்ணுவேன். ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா, இங்க வந்து விசிலும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து பிரியாணி எப்படி வந்ததுக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி வந்து தண்ணி எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்ததுங்க. அடியில எதுவுமே புடிக்கல. நல்லா உதிரி உதிரியா வந்திருந்ததுங்க. நான் சொன்ன அளவுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. பெர்ஃபெக்ட்டா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிருங்க. பாஸ்மதியில பண்றத விட மெயினா வந்து மட்டன் பிரியாணி சீரக சம்பால செஞ்சு பாருங்க. இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் ஷேர் பண்ண ரெசிபி எல்லாத்தையுமே நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு. நான் வந்து அன்னைக்கு மட்டன் பிரியாணி, விரால் மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி தாங்க நான் செஞ்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்தா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பாக்கலாம். தேங்க் யூ. பை.